Hello everyone, this is Niveta from Tetrazar. இன்னைக்கு வேற ஒரு வெப்சைட்டை நம்ம வெப்சைட் கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி யூஆர்எலோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு வெப்சைட் நம்ம வெப்சைட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற டேக் பாத்தீங்கன்னா ஆங்கர் டேக் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, என்னன்னா ஹெச்ரெஃப்ன்றது ஆட்ரிபியூட். இதோட வேல்யூவா நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம எந்த வெப்சைட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட யூஆர்எல் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கு நான் குரோம் போய்க்கிறேன். இப்போ நான் டெட்ராவிசரோட வெப்சைட்டை எடுக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண யூஆர்எல் இந்த ஹெச்ரெஃப் கிட்ட நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணா இப்படி கொடுத்துக்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். Tetravizar IT Solutions அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டிசார் லோகோ வந்திருக்கு, இமேஜ் வந்திருக்கு, கீழே டெட்ராவிசர் IT சொல்யூஷன் வந்திருக்கு. ஆனா நம்ம கொடுத்த லிங்க் எதுவுமே வரல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்கல. இங்க ஆக்சுவலி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் இந்த யூஆர்எல் கேரி பண்ணும். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு பின்னாடி இந்த யூஆர்எல் இருக்கும். நமக்கு டிஸ்பிளே ஆகுது அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி இப்ப கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ். அவர் வெப்சைட் வந்துருச்சா? இது ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா அது ஒரு ஹைப்பர் லிங்க். வேற ஒரு வெப்சைட்டை நம்ம வெப்சைட் கூட கனெக்ட் பண்ண போகுது. இதை கிளிக் பண்றேன். tetravizar.com ஓபன் ஆயிடுச்சு. இப்படிதான் வேற வெப்சைட்டை நம்ம வெப்சைட் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த இமேஜ் பாருங்க, இது இவ்வளவு பெருசா இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்றதே கிளியரா தெரியல. இதோட ப்ராப்பர்ட்டிஸ நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? அதுக்கு இமேஜஸ்ல இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் விட்த். ஹைட் நான் ஒரு 300 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன், px. அதே மாதிரி விட்த் ஒரு 500 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இமேஜ் தான், கொடுத்து பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம், குட்டி ஆயிடுச்சா? நம்ம கொடுத்திருக்க பிக்சலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆக்சுவல் இமேஜோட சைஸ் எகைன் ஒன்னு ஸ்ட்ரிங்க் ஆகும், இல்லைன்னா ஸ்ட்ரெச் ஆகும். இப்ப முதல்ல இருந்ததை விட இப்ப ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு, தெரியுதா? வெயிட் பண்ணுங்க. இப்ப இப்ப ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, இப்ப வித் இருக்குல்ல 500 இருக்கு, அதை நான் இன்னும் இது பண்றேன், 900 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, தெரியுதா? வித் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. அதனால ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி, ஒரு கவர் இமேஜ் மாதிரி இது டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்படிதான் இமேஜோட வித் ஹைட் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இமேஜ் டேக்ல. எனக்கு தெரியும், நான் என் டெஸ்க்டாப்ல HTML CSS ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுல இமேஜஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுலதான் இந்த லோகோ இமேஜ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு எப்படி கரெக்டா டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரிலேட்டிவ் யூஆர்எல். ரிலேட்டிவான ஒரு பொசிஷனை கொடுத்தாலே அது கரெக்டா நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இன்னொன்னு அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்ன நம்ம பார்க்கலாம். இதுக்கு எகைன் நான் வெப்சைட்கே போய்க்கிறேன். இங்க பாருங்க, நிறைய போட்டோஸ் இருக்கா? இதுல இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இதை நம்ம பார்க்கலாம்.
இப்ப சேம் ஆல்ரெடி இருந்த வித் அண்ட் ஹைட்ல இந்த வெப்சைட்ல இருக்க இமேஜ் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. பட் வந்து இப்படி பண்றது வந்து அட்வைசபிளான்னு கேட்டா அது கிடையாது. ரீசன் என்னன்னா, இன்கேஸ் அந்த வெப்சைட்ல அந்த இமேஜ் அந்த பர்டிகுலர் இமேஜ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னோட வெப்சைட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்ப வந்து இந்த இடத்துல ஏதாவது எரர் மெசேஜோ இல்ல வேற ஏதாச்சும் கேரக்டர்ஸோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே நமக்கு வேணுங்கிற இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி செப்பரேட்டான ஒரு ஃபோல்டர்ல போட்டு அந்த யூஆர்எல் இங்க பேஸ்ட் பண்றதுதான் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். அதாவது நம்ம ரிலேட்டிவ் யூஆர்எல் மாதிரி கொடுத்துட்டா அது பெஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்சல்யூட் யூஆர்எல்னா டைரக்டா ஒரு வெப்சைட்ல இருந்து இமேஜஸை டவுன்லோட் பண்ணாம அதோட அட்ரஸ காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ரிலேட்டிவ் யூஆர்எல்னா நம்ம டைரக்டா வந்துட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஒரு செப்பரேட் ஃபோல்டர்ல போட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் நேம் மென்ஷன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். பட் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் யூஸ் பண்றப்போ சம்டைம்ஸ் இன்கேஸ் அந்த வெப்சைட்ல அந்த பர்டிகுலர் இமேஜ் இல்ல அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே நம்ம ரிலேட்டிவ் யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னாலே நமக்கு வேணுங்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு செப்பரேட்டான ஃபோல்டர்ல வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு யூஆர்எலோட டைப்ஸ் அதே மாதிரி வேற ஒரு வெப்சைட்டை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். தேங்க்யூ.